L&T Finance கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 27% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. 807 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 பொறுத்தளவுல நெட் ப்ராஃபிட் வந்து 2981 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் அமௌண்டா வந்திருக்கு. ரீட்டைல் லோன்ஸோட டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து 62% வந்து இருக்கு. சோ இங்க இந்த கம்பெனி வந்து டூ வீலர் லோன், கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன், அப்புறம் கோல்ட் லோன், அப்புறம் பர்சனல் லோன்ஸ் இந்த இடத்துல எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. டோட்டல் ரீட்டைல் புக் வந்து பார்க்கும்போது 1.19 lakh crores வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்டா வந்து இருக்கு. அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து லெண்டிங் வந்து பண்ணிருக்காங்க. பேட் லோன்ஸ் வந்து சூப்பரா குறைச்சிருக்காங்க. ஸ்லிப்பேஜஸ் வந்து 600 கோடி ரூபாயில இருந்து 421 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இந்த கம்பெனின்னு ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்னு இருக்கு. லக்ஷயா 2031 சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. அதுபடி என்ன அப்படின்னா 20% வந்து இங்க லோன் growth வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றத அவங்களோட டார்கெட். சோ அது வந்து சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டியாவும் மூவ் ஆகணும். பெட்டரான ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இருக்கணும். போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணும்போது. சோ அது வந்து இப்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு. சோ இன்னும் ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி டிஜிட்டல் வேலட் அப்புறம் கார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்றாங்க. யங் கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ற வைக்கிறதுக்காக இந்த ஒரு மூவ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 2.75 rupees per ஷேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க டிவிடெண்டா. இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் 2026 அவங்க கைடன்ஸ் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஒரு டார்கெட்ல வந்து போகணும். அந்த லட்சிய பிளான் இருக்குல்ல அதுபடி 20% growth ரேட்ல வந்து போகணும்ன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து ஒரு ரெக்கவரி இருக்குது சொல்றாங்க. 99.5% வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ரெக்கவரி வந்து வந்துருச்சு. அப்படின்னா ப்ரீ கிரைசிஸ் லெவல் வந்து போயிடுச்சு. சோ இதனால மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருந்துமே இதுக்கப்புறம் ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபிட் வந்து இங்க ஜெனரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாராயிங் காஸ்ட் வந்து ஏற்கனவே ஃபினான்ஷியல் 2026 கொஞ்சம் வந்து குறைச்சிருக்காங்க. இதனால மார்ஜின்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 2027 மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. லிக்விடிட்டி பிரஷர் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா இந்த ஒரு கிரைசிஸ் நடந்த ரீசனால இன்ஃபிளேஷன் வந்து ஏறும். அப்புறம் இங்க வந்து பெட்ரோல் டீசலோட பிரைசஸ் வந்து ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதனால இந்த ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி பிரஷர் வந்து இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. கரண்டா இருக்க கிரெடிட் காஸ்ட் வந்து 2.4 இருந்து 2.6% வந்து இருக்கு. சோ அது இன்னும் கொஞ்சம் குறையும்னு சொல்றாங்க. 2% வரைக்குமே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எல்லாமே இந்த கம்பெனி நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ஆஸ் இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு காஸ்ட்லியா வந்திருக்கு. அதனால L&T Finance கம்பெனி நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணிப்போம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? நெட் ப்ராஃபிட் வந்து 41% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 2027 இவங்களோட டார்கெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 18% வந்து growth ஆகும்ன்ற டார்கெட் வந்து கொஞ்சம் குறைச்சு 15ல இருந்து 18% தான் growth இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் இதே வார் சூழ்நிலையில தான். இந்த ஒரு வார் சூழ்நிலையால இங்க வந்து எல்லா இன்ஃபிளேஷனும் வந்து ஏற ரீசனால பிரைசஸ் எல்லாமே ஏற ரீசனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் அவங்களோட கைடன்ஸ் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. கம்பெனி வந்து இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸ் அப்புறம் இங்க வந்து கோல்ட் லோன்ஸ்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க பர்சனல் லோன்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போகும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோல்ட் லோன்ல அதிகமான அந்த நம்பர் உள்ள வர ரீசனால 200ல இருந்து 300 புது பிரான்ச்சஸ் வந்து திறந்திருக்காங்க. புது பிரான்ச்சஸ் கியாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சஸ் வந்து திறந்திருக்காங்க. இது வந்து இந்த கோல்ட் லோன் வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு பிரான்ச்சா இருக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ். மேனேஜ்மெண்ட் வந்து பாரோயிங் காஸ்ட் வந்து 1% வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 2ல இருந்து 2.5 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு கம்பெனியோட அப்கிரேட் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்பெனி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 8.5 இருந்து 8.6 வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 lakh crore வந்து பேஸா வந்து இருக்கு. அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து 40ல இருந்து 50,000 கோடி ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கம்பெனி சூப்பரா தான் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹீரோ மோட்டோ காப் வந்து ஹோண்டா வந்து திரும்ப பின்னுக்கு தள்ளி ஹீரோ மோட்டோ காப் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 2025 ஹோண்டா வந்து நியர்பைக்கு வந்து வந்துட்டாங்க. அதாவது இங்க நெக் டு நெக்கா ஹீரோ மோட்டோஸ் கூட வந்து வந்தாங்க. பட் ஆனா இப்போ ஹீரோ மோட்டோஸ் கொஞ்சம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. இங்க வந்து ஏன் ஹோண்டா வந்து செட்பேக் ஆயிருக்காங்க அப்படின்னா இவி சேல்ஸ் வந்து நிறைய நடக்கல. 10,000 யூனிட்ஸ் தான் வந்து வித்துருக்காங்க. பட் ஆனா இதுவே ஹீரோ வந்து பார்க்கும்போது 1 லட்சம் வண்டிக்கு மேல வித்துருக்காங்க. 1.5 லட்சம் வண்டி வந்து விடா வந்து வித்துருக்கு. சோ இதனால இந்த ஒரு கேப் வந்து அதிகமா இருக்கு. அதை தாண்டி இங்க வந்து 125 சிசிஸ் இருக்கும்ல அதுல வந்து ஹீரோ வந்து சூப்பரா வந்து சேல்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இதனால இந்த கம்பெனியோட ஓவரால் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 60 லட்சம் வண்டிக்கு மேல வந்து இங்க ஹீரோ மோட்டார்ஸ் வித்துருக்காங்க. 57 லட்சம் வண்டிக்கு மேல ஹோண்டா வந்து வித்துருக்காங்க. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 3 லட்சம் வண்டி வந்து இங்க அதிகமா வித்துருக்காங்க ஹீரோ மோட்டார்ஸ். ஹோண்டாவோட மார்க்கெட் ஷேருமே 41% இருந்து 39% தான் வந்து குறைஞ்சிட்டு வருது. இவங்க வந்து இவிசில வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இவில உள்ள வராத ரீசனால ஹோண்டா வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இருக்காங்க. ஓவராலா பைக் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது 125 சிசி ஆன அந்த பிரீமியம் பைக்ஸ் இருக்கும்ல அதோட சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஃபினான்ஷியல் 2026 15% மேல 125 சிசி பைக் வந்து வித்துருக்கு. பட் ஆனா இதுவே என்ட்ரி லெவல் பைக்ஸ் இருக்கும்ல அது வந்து வெறும் 3% தான் வித்துருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்க வந்து அட்ராக்டிவான அப்புறம் பிரீமியமான அந்த ஒரு பைக்ஸ் வந்து வாங்குறதுக்கான ப்ரிஃபரபிள் வந்து வைக்கிறாங்க. பேசிக் லெவலான என்ட்ரி வண்டி வந்து இங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இதனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க. பஜாஜ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேடிஎம் அப்புறம் இங்க வந்து ட்ரையம் அப்புறம் வந்து இங்க டாமினார் இதை வந்து புஷ் பண்றாங்க. அடுத்ததா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து அவங்களோட நாட்டன் சொல்லிட்டு அந்த ஒரு குளோபல் பிராண்ட் இருக்குல்ல அதை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோ வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரீம் அப்புறம் ஹார்லி டேவிட்சன் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு சேல்ஸ் எல்லாமே இங்க பிரீமியம் நோக்கி போகுது. அந்த இடத்துல நல்ல growth இருக்கு ரீசனால அந்த இடத்துல இருந்து இவங்களால ப்ராஃபிட் வந்து அதிகமா பார்க்க முடியும். ஸோ அதனால அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஹீரோ மோட்டார்ஸ் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு இருக்கிற அந்த ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்ல. அடுத்ததா ஹெச்டி உண்டாய் கம்பெனில இருந்து ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. இது வந்து தூத்துக்குடிக்கான ஒரு அப்டேட். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். இங்க ஹெச்டி உண்டாயின்ற கம்பெனி வந்து இந்த ஷிப்யார்ட் அப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ற ஒரு கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 40,000 கோடி ரூபாய்க்கான தூத்துக்குடி பிளான்ட்டுக்காக ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இதுல வந்து இந்த ஷிப்யார்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ண போறாங்க. இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபீல்டு ஷிப்யார்டா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
3.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிராஸ் டன்னேஜ் வந்து ஆனுவலி வந்து நடக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ இதுல வந்து இங்க ஹெச்டி ஹுண்டாய் வந்து இதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து இன்டெரக்டா இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அப்புறம் இங்க வந்து இந்த ஷிப்பிங்லாம் நடத்துறாங்க அந்த கம்பெனிஸ் வந்து பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. லைக் வந்து இந்த கொச்சின் ஷிப்யார்ட், அப்புறம் வந்து நம்ம எல்என்டி கன்சிடர் பண்றோம்ல, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இதனால இன்டெரக்டா வந்து பெனிஃபிட் வந்து அடைய போகுது. இங்க தூத்துக்குடியிலுமே வேலை வாய்ப்பு வந்து இங்க வந்து கிரியேட் ஆக போகுது. இங்க வந்து வேர் ஹவுஸ், அப்புறம் வந்து இங்க இன்ஜினியரிங், அப்புறம் வந்து இந்த மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ், இந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்பு வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஆக்சிஸ் பேங்கோட லோன் growth வந்து 18% மேல வந்திருக்கு. HDFC பேங்கோட லோன் growth வந்து 12% மேல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 2 கம்பெனியை பத்தி அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல்ல பார்த்திருந்தோம். அதுல வந்து ஒரு மெட்ரிக்ஸ்ல வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து சூப்பரா இருக்காங்க. லோன் growthல வந்து சூப்பரா இருக்காங்களா. அடுத்ததா வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.7% மேல இருக்கு ஆக்சிஸ் பேங்க். இங்க HDFC பேங்க் 3.5% தான் வந்து இருக்கு. நெட் என்பிஏ பொறுத்தல 0.37% வந்து ஆக்சிஸ் பேங்க்கும், 0.38% வந்து இங்க HDFC பேங்க் வந்து இருக்கு. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே ஆக்சிஸ் பேங்க் வந்து HDFC பேங்க் கூட இந்த சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க Q4ல. இப்போ இந்த 2 கம்பெனி வேல்யூஷன்ஸ் பொறுத்தல 2க்கு மேல வந்து புக் வேல்யூ வந்து இருக்கு இங்க HDFC பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து எக்ஸாக்ட்டா வந்து 2ல வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் நீங்க ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வேல்யூஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இன்னும் வேலிடா வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிரைஸ் டு புக் வந்து 1.7 கீழ போட்டு அந்த டைம்ல பாத்துக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கன்சிடர் பண்ற டைமா இருக்கு. HDFC பேங்க் இப்ப கன்சிடர் பண்ற டைமா தான் இருக்கு. RBL பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பரா இருக்கு. 234% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 ஓவரால் வந்து பார்க்கும்போது 18% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. நெட் அட்வான்சஸ் வந்து 23%, டெபாசிட்ஸ் வந்து 25% வந்து ஏறி இருக்கு. கிராஸ் என்பி வந்து 1.88% வந்து 1.45% வந்து இறங்கி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 4.63% இருந்து 4.41% குறைஞ்சிருக்கு. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மத்த எல்லா மெட்ரிக்ஸுமே சூப்பரா வந்து இருக்கு இந்த கம்பெனிக்கு RBL பேங்க். இப்போ இந்த எமிரேட்ஸ் கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம்னு வர சொல்லியிருக்காங்க. அது வரை கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போதைக்கு ஓவராலா பார்க்கும்போது RBL பேங்க் வந்து கொஞ்சம் வந்து ரிகவர் வந்து ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து கன்சிடர் பண்ண முடியாது. 1.3ன்றது பிரைஸ் டு புக்கா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸை பொறுத்தவரை இங்க நியூஸ் வந்து பாசிட்டிவா வந்து இருக்கு. பட் ஆனா ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிக்சடா தான் வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 319 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. இது வந்து சீக்வென்ஷியலா பார்த்தா கம்மியா தான் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் சரி, ரெண்டு இடத்துலயுமே கம்மியா தான் இருக்கு. ஏன் கம்மியா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃப்ராட் காஸ்ட் வந்து நடந்திருக்கு. அப்புறம் வந்து இங்க ட்ரேடிங் லாஸ் வந்து நடந்திருக்கு. இந்த ஃப்ராட் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்தீஸ்கர் பிரான்ச்ல 590 கோடி ரூபாய் வந்து அந்த ஒரு ஃப்ராட் கேஸ் வந்து இன்வால்மெண்ட் ஆனது தெரியும். ஸோ அதை வந்து ஃபுல் அக்கௌண்டிங் வந்து பண்ணிட்டாங்க இந்த ஒரு Q4ல. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு Q4 எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 Q1 வரும்ல, அது வந்து சூப்பரா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு Q4 கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ராஃபிட் வைஸ்ல வந்து பார்க்கும்போது, பட் ஆனா இதுவே பிசினஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே growth ஆயிருக்காங்க. லோன் growth சரி, டெபாசிட் growth சரி. லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து 20%, டெபாசிட்ஸ் வந்து 17% வந்து growth ஆயிருக்கு. என்னதான் இந்த பேங்க் மேல வந்து நெகட்டிவான சென்டிமெண்ட் வந்து மக்கள் மேல வந்து வர மாதிரி நியூஸ் வந்தாலுமே டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக தான் வச்சிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்ல அந்த மாதிரி நடக்கல. பட் ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல டெபாசிட்ஸ் வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு Q1 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு Q1 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 2027 அந்த மாதிரியான growthல போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 5.93% வந்து இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு Q4ல. ஃபினான்ஷியல் 2027 வந்து 5.75% வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து சேம் கலெக்ஷன் வந்து திரும்ப வந்து ரிகவர் வந்து இருக்கதா சொல்றாங்க. ப்ரீ கிரைசிஸ் லெவலுக்கு வந்து போயிருக்கதா சொல்றாங்க. 99.5% மைக்ரோ ஃபைனான்ஸோட அந்த ஒரு லெவல் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்குற அமௌண்ட்லாம் வாங்க முடியுது. அன்பெய்டான லோன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஒரு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இப்போ வந்து விழுந்தாலும் கூட பிசினஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஃபினான்ஷியல் 2027 Q1 சூப்பரா வந்து இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து லாஸ் ஆயிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஏற்கனவே அந்த 590 கோடி ரூபாய் ஃப்ராட் கேஸ் இன்வால்மெண்ட் ஆனது கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டாங்க. ஃபினான்ஷியல் 2027 Q1 சூப்பரா இருக்கும். RBI வந்து பேடிஎம்க்கு ஒரு பெரிய சிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதோட லைசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் பேங்கிங் ஆபரேஷன்ஸ்குள்ள பேடிஎம் பேங்கிங் வந்து வர முடியாது. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனி நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. 197 கம்யூனிகேஷன்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து இருக்கு. இது வந்து இன்டெரக்டா இதுல வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னதான் இந்த கம்பெனி வந்து கோர் பிசினஸ் வந்து வேறன்னு சொன்னாலும் கூட இந்த ஒரு பேங்கிங் லைசன்ஸ் போனது வந்து இந்த கம்பெனி வந்து நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. இந்த ஒரு கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. இப்போ இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து காமிக்கிறாங்க 220 கோடி ரூபாய் இந்த ஒரு Q3ல. பட் ஆனா போன வருஷம் வந்து லாஸ்ல வந்து இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். கூகுள் வந்து ஒரு $40 பில்லியன், அமேசான் வந்து $20 பில்லியன், ஆந்த்ரபிக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிளாட் AI வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு கிளாட் AI வந்து ஆந்த்ரபிக்கோட தான். ஸோ இந்த ஒரு கம்பெனில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏஐக்கு அதிகமான இந்த சிப் நீட்ஸ், அப்புறம் இங்க வந்து டேட்டா சென்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே மணி வந்து தேவைப்படுது. அது வந்து எனக்கு கூகுள் அப்புறம் இங்க அமேசான் கம்பெனிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி $30 பில்லியன் ரன் ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆந்த்ரபிக் கம்பெனி. ஸோ இந்த ஒரு ஆந்த்ரபிக் கம்பெனி டேட்டா சர்வீஸ் வந்து கூகுள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை AWS வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இன்னொரு பெனிஃபிட்டா வந்து இருக்கு போகுது. ஸோ ஓவரால் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஆந்த்ரபிக் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. இதனால நம்பூரோட ஐடி கம்பெனிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் இருக்குற சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனில இருந்து ஒரு ப்ராடக்ட்டா வெளியே வரும்போது நம்பூரோட மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து மெயினா இறங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆர்டிகல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா TCS வந்து டாபிக்கா வந்து இருக்கு. இந்த ஒரு ப்ராஃபிட் growth வந்து 28% வந்து இருக்கு TCS கம்பெனிக்கு. அப்புறம் வந்து ஆர்டர் புக்ஸ் வந்து சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே வந்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2027 ஓரளவுக்கு வந்து டீசெண்டா இருக்க போது TCS கம்பெனி தான். அதனால அது வந்து டாபிக்கா வைக்கிறாங்க.
அடுத்ததா இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து வைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 2024 கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா Q4 வந்து நல்லா இந்த ரீசன்னால இந்த கம்பெனி வந்து பிரஷர் இருக்காது. அது வந்து செகண்ட் பிக்கா வைக்கிறாங்க. தேர்ட் பிக்கா வந்து டெக் மஹிந்திரா வந்து வைக்கிறாங்க. 19% ப்ராஃபிட் growthல வந்து போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனி வந்து ஐரிஸ் கை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி தேர்டா வைக்கிறாங்க. ஃபோர்த்தா வந்து விப்ரோ கம்பெனி வந்து வைக்கிறாங்க. இது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கும். இப்போதைக்கு இதுல வந்து ரிட்டர்ன் வந்து வராது. பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர பண்ணிருக்காங்க. அதனால லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HCL Tech கம்பெனி பொறுத்தவரை ஷார்ட் டர்ம் வந்து இருக்காது. மீடியம் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து HCL Tech வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளோட அப்டேட் பொறுத்தவரை டாப் 4 கம்பெனிஸ் வந்து கன்சிடர் பண்ணிருப்போம். டெக் மஹிந்திரா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கனால அதை வெயிட் பண்ணியே பார்ப்போம். சன்ஃபார்மா கம்பெனி ஆர்கனான் என்ற கம்பெனி வந்து பை பண்ண போதா சொல்லி நம்ம நியூஸ் பார்த்திருப்போம். அதை பத்தி இன்னும் இந்த வந்து ஒரு நியூஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு டீல் வந்து கண்டிப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. $11.75 பில்லியன் டீலா வந்து இது வந்து இருக்கு. ஸோ இந்த $11.75 பில்லியன் வந்து இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய அமௌண்டா இருக்கு. இது வந்து இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் அக்யூசிஷனா, ஒரு ஃபார்மா கம்பெனியோட லார்ஜஸ்ட் அக்யூசிஷனா இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $8.5 பில்லியன் $8.6 பில்லியன் வந்து ஆர்கனான் கம்பெனிக்கு டெப்ட் வந்து இருக்கு. அதே இந்த கம்பெனி தான் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ண போறாங்க, அதை எப்படி இங்க மேனேஜ் பண்ண போறாங்கன்றது தெரியல. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனிக்கு பிசினஸ் வந்து அன்லாக் ஆகும். ஒருவேளை இந்த ஒரு ஆர்கனான் கம்பெனி வந்து இங்க சன்ஃபார்மா வந்து உள்ள வாங்கிட்டாங்க அப்படின்னா பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். உமன் ஹெல்த் கேர் ஃபோக்கஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். நிறைய ஸ்பெஷாலிட்டி மெடிசன் அப்புறம் இனோவேஷனான மெடிசன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதனால சன்ஃபார்மா கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் 27% வந்து இங்க இனோவேஷன் அப்புறம் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல்ஸ் வந்து ஏறும். இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. நார்த் அமெரிக்காலேயே நிறைய பிரசன்ஸ் வந்து எடுத்துட்டு வர முடியும். குளோபல் மார்க்கெட்ல வந்து ஏற்கனவே சன்ஃபார்மா பெரிய பிளேயர், இன்னும் ஒரு பெரிய பிளேயரா வந்து மாற முடியும். ஸோ இது எல்லாமே கேட்கறதுக்கு நல்ல சனா இருக்கு. பட் ஆனால் டெப்டோடவே வந்து வருது இந்த ஒரு கம்பெனி. அதனால இந்த ஒரு லார்ஜ் டீல் எப்படி வந்து பெனிஃபிட் தரும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் அதுக்கப்புறம் எப்படி போகும்னு சொல்லி தெரியல. ஆனா இங்க வந்து யூஎஸ் ஈரானோட அந்த வார பொறுத்தல இன்னும் வந்து அப்படியே வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு. பீ ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வந்து முடியல. என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீஓப்பன் வந்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் நியூக்ளியர் டாக்ஸ் வந்து வைப்போம். இப்போதைக்கு ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்து ரீஓப்பன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இதனால திரும்ப வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $107 per பேரல் வந்து போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவான சென்டிமெண்டா இருக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ இதனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு நாள் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆன ரீசனால நம்மளோட மார்க்கெட்டுமே பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு நல்ல கோல்டோட ரேட்டை பொறுத்தவரைமே கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. $4700 per ounce வந்து கோல்டு வந்து வந்துருச்சு. இங்க வந்து டாலர் டர்ம்ஸ் வந்து பார்க்கும்போது ஏன் அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ இங்க வந்து க்ரூட் ஆயில் ஏறிச்சு அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டாலர் ஸ்ட்ரென்த் ஆனது இங்க வந்து கோல்டு வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. நம்ம டர்ம்ல வந்து பார்க்கும்போது $10 வந்து per கிராமுக்கு வந்து இறங்கிருக்கு. இதை தாண்டி பெருசா டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.